எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமைக்கான எடுத்துக்காட்டு யுனைட்டிக்கான எடுத்துக்காட்டு இந்தியாவில் இருக்குங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு வந்து நிறைய நகரங்கள் நிறைய கோவில்கள் சொல்லுவாங்க. அதில் ஒரு இடம்தான் இந்த கோல்டன் டெம்பிள். இந்த கோல்டன் டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிட்ட அமிர்தசரஸ் அப்படின்ற இடத்துல இருக்குது. அமிர்தசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தசருக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபிஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிங் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கோவிலாக ஹோலி பிளேஸாக பார்க்கப்படுறது வந்து கோல்டன் டெம்பிள் அப்படின்ற தங்க கோவில் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு நானக் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு நானக் அப்படின்றவங்களை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. குரு நானக் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்த காலத்தில் வந்து குரு கிரந்த் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி தன்னுடைய சீக்கியத்தில் வர்ற பஞ்சாபிஸ் இந்த சிங் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் படிக்கணும், இதை படித்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக அவர் எழுதிட்டு போனதை தான் இந்த தங்க கோவிலில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா குரு நானக் எழுதிட்டு போன குரு கிரந்தை தான் எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள் வந்து பாட்டு பாடுவாங்க, பாட்டு பாடி சந்தோஷமாக இது பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சாய் சச்சரித்திர பாராயணம் பண்ணுறோம்ல, அதே போல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா குரு நானக் அப்படின்றவர் எழுதின குரு கிரந்த் அப்படின்ற அந்த புத்தகத்தை தான் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள் வந்து பாட்டு மூலமாக பாடி அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இந்த சீக்கியர்கள் ரொம்ப பயங்கரமாக வழிபடுற இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாள், கத்தியை வந்து பார்த்திங்கன்னா தங்க கத்தி வந்து இந்த கோவிலுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குரு நானக் எழுதிய குரு கிரந்த் அப்படின்ற அந்த புத்தகமும் அது மட்டும் இல்லாமல் அந்த தங்க கத்தியும் தான் இவங்க தெய்வமாக வழிபடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்ட தங்க கோவில். அதனால தான் இந்த கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் கிட்ட இருக்குது, அமிர்தசர் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த கோவிலை சுற்றி ஒரு குளம் இருக்குது பார்த்திங்களா. இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தசரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமான குளம். இந்த குளத்தில் வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து நீராடி அதுக்கடுத்து அவங்க வந்து குரு நானக் எழுதின குரு கிரந்த் அப்படின்ற அந்த புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த இடத்துக்கு போவாங்க. இந்த குளத்தை வந்து அவங்க அவ்வளோ தெய்வமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தை சுற்றி நிறைய மீன்களும் அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கோவில் வந்து நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் யுனைட்டிக்கான டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், எப்படிங்க இது யுனைட்டிக்கான டெம்பிள், சீக்கியர்கள் தான் இந்த இடத்துல வந்து வணங்குறாங்க, இது எப்படி யுனைட்டிக்கான டெம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் கட்டுறதுக்கு முதல்ல செங்கக்கல் எடுத்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாம் சகோதரர் தான் எடுத்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் சீக்கியர்கள்ன்ற வேறுபாடே கிடையாது. ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லாரும் ஒற்றுமையாக இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்றது தான் இந்த கோவிலோட ஒரு முக்கியத்துவமே. அப்படி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமைக்கான எடுத்துக்காட்டு. முதல்ல ஒரு இஸ்லாம் சகோதரர் தான் இந்த கோவில் கட்டுறதுக்கு செங்கக்கல் எடுத்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹிந்து பக்தர்கள் இந்துஸ் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த கோவிலுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அதனால் சீக்கியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வேறுபாடே கிடையாதுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த கோவில். இன்னொன்று பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. இந்த கோவிலோட அழகை நீங்கள் இன்னும் ரசிக்கணும்னா பகலில் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரம், நான் வந்து இரவு நேரத்தில் இங்கே இருந்தேன், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு வழிபாடு இருக்கும். அதுபோல் சீக்கியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெய்வமாக வழிபடுற இந்த கோல்டன் டெம்பிள் அமிர்தசர் இங்கே வர்றதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால தான் நாங்கள் இதை வந்து வீடியோ செஞ்சு உங்களுக்கு போடுறோம். இங்கே யார் வேணாலும் வரலாம், எந்த மதத்துக்காரங்களும் வேணாலும் வரலாம், எந்த இனத்துக்காரங்க வேணாலும் வரலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் தான் இவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, என்னடா எப்படி ஒரு சீக்கியர்கள் கோவிலுக்குள்ளே நம்ம போக முடியும். ஆனால் அவங்க எங்களுக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா தலையில் வந்து நம்ம வந்து டர்பன் இல்லாட்டினா ஒரு கர்ச்சிப் மாதிரி கட்டிட்டு தான் நம்ம உள்ளே போகணும், ஜென்ஸ். அது மட்டும்தான் அவங்க கேட்டாங்க, வேறு எதுவுமே சொல்லலை. அதே போல் நாங்களும் அவங்க சொல்கிறது படி நாங்கள் தலையில் வந்து ஒரு டர்பன் கட்டிட்டு தான் உள்ளே வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த வெரி பிக்கஸ்ட் ஃப்ரீ கிச்சன் இந்த கோவில் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக
சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 லட்சம் வந்து 2 லட்சமாக மாறுமா, அவ்வளோ மக்கள் குமிஞ்சு இருப்பாங்களாம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் அந்த ஃப்ரீ கிச்சனுக்கு போனோம். அவ்வளோ சீக்கியர்களும் அவ்வளோ பக்தர்களும் தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸாக அவங்களா வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பை க்ளீன் பண்ணுறது, காய்கறிகளை வெட்டுறது அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கோவிலை சுற்றி வர்றப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் குரு நானக் அவர்கள் எழுதிய புத்தகங்களை வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மெயின் கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. அந்த மெயின் தங்க கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குரு நானக் எழுதிய அந்த புத்தகத்தை வந்து ரொம்ப பயபக்தியோடு அவங்க பாடுவாங்க, படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்க வாள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா தங்க வாளும் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவிலை சுற்றி நாங்கள் இப்போ வந்திருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற இடத்த நம்ம காட்டுறோம். கோவிலுக்குள்ளே இருக்கிற கர்ப்ப கிரகம் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு நானக் எழுதிய அந்த புத்தகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்க வாளும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இதுதான் இந்தியாஸ் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பிக்கஸ்ட் கிச்சன். இந்தியாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு கிச்சன் சொல்லுவாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் பக்தர்கள் வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ ஒரு யுனைட்டிக்கான இடமா இந்த இடம் இருக்குங்க. சமபந்தி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஐபிக்கான ஒரு சாப்பாடு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் சமமாக கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். சில பேர் வாலண்டியர்ஸாக இந்த மாதிரி வேலையிலும் செய்வாங்கங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.